மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தெரியும். அதோட சேர்ந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா, அவ தான் மந்திரினி. புதனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அம்பிகை. புதன் நீச்சமா இருக்கும்போது தேவையில்லாம நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் வராம இருப்பதற்கு மீனாட்சி அம்மனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போனோம். இந்த தடவை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு மீனாட்சி அம்மனை பார்ப்பதற்கான யோகம் கிடைக்கும். மீனாட்சி அம்மன் பிரசாதம் கிடைக்கும். இல்ல மீனாட்சி அம்மன் போட்டோ கிடைக்கும். மீனாட்சி அம்மன் உங்க கண்ணுல படுவா. அதனால அம்பிகையுடைய எனர்ஜி இந்த தடவை உங்களை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ண போது, நீங்களும் அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். எதிர்பாராம யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. அதுல மீனாட்சியோட போட்டோ இருக்கும். இந்த மாரி மீனாட்சியுடைய கனெக்டிவிட்டி இந்த மாதம் முழுமையும் உங்களை இயக்க போகுது. சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய முயல் பார்ப்பீங்க. முயலா? எஸ். நெறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முயல் பார்த்தா என்ன வரும்? காசு வரும். ஸோ நெறைய பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகுது. முதல்ல பிளானிங் கிளியரா போகுதுப்பா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா முடியாம இருந்திருக்கும். இந்த தடவை டக்கு டக்கு டக்குன்னு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஒரு புது விஸ்வரூப வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. புது முகத்த காட்ட போறீங்க. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிக்கிறது எனக்கு சந்தோஷம். தன்னம்பிக்கையோட தான் இருப்பீங்க. ஆனா தாறுமாறான தன்னம்பிக்கை இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் பிளானிங்கோட தன்னம்பிக்கையா இருக்க போது. நல்ல ஆட்கள் உங்களோட வரப்போறார்கள். அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் குவிய போகிறது. ஸோ 1112 இந்த நம்பர் நீங்க இந்த தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஏற்றம் தரும் மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.